எஸ் 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 ஏதோ வித்தியாசமாக செய்யணும்ல அதாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பாலிவுட் படத்தை பற்றி பேச போகிறோம். அதோட படம் பேர் பார்த்தீங்கன்னா துராந்தர். எஸ், ஸோ லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஆக்டர் அரவிந்த் கேட். இன்னைக்கு நம்ம பேச போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் பேக்ட், ஒரு ஸ்பை த்ரில்லர், செம ஒரு ரகடான ஒரு படம். தட் இஸ் கால்ட் துராந்தர், ஆக்டட் பை ரன்வீர் சிங். அண்ட் ரன்வீர் சிங் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்பவே பிரமாதமாக பண்ணியிருக்காருங்க. அவரோட ஃபிசிக் எதாவது சரி, அவரோட பாடி லாங்குவேஜ் அண்ட் வே ஹி லுக்ஸ், ஹிஸ் ஐஸ் அண்ட் ஹேர் ஸ்டைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்குது. வெல், இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் என்ன பேசிக்லி பார்த்தீங்கன்னா, இட்ஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரிஸ். நம்ம நாட்டில் நடக்கிற இந்த தீவிரவாதிகள் பற்றி தான். ஸ்டார்ட்ஸ் ஆஃப் வித் நம்ம மாதவன், த கிரேட் மேன். மேடி பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் 2 படம் வந்திருக்கு. ரெண்டாவது படம் இது. அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா மேடிக்கு வந்து டோட்டல் கெட்டப்பே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதுக்கு. அண்ட் ஹி ஸ்டார்ட்ஸ் ஆஃப் வித் தி what do you call the conclusion, என்ன சொல்கிறது, ஹைஜாக் பண்ணுவாங்க ஃப்ளைட்டை. ஹைஜாக் பண்ணிவிட்டு ஹீ கம்ஸ் ஃபார் தி நெகோசியேஷன். ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாகிஸ்தானிஸ் வந்து ஒரு மாதிரியாக பேசிடுவாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா, சரிடா அவங்களுக்கு வைக்கிறேன்டா ஆப்புன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பிளான் பண்ணுறான். அதுதான் துராந்தர். எஸ், துராந்தர் இஸ் நாட் அ பர்சன்ஸ் நேம், இட்ஸ் தி ப்ராஜெக்ட்ஸ் நேம். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், நம்ம ரன்வீர் சிங் வந்து இங்கேருந்து இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானில் அங்கே போயிட்டு இந்த என்ன சொல்கிறது, தீவிரவாதவாதிகளோட அந்த உள்ளே இருக்கிற அந்த இதுவே வந்து அவங்களோட பொலிட்டிக்கல் இதுவே பிரேக் பண்ணுறதுக்காக தான் போகிறாரு. ஸோ ஹீ ஜாயின்ஸ் ஆஸ் ஒரு அடியாள் மாதிரி. தென் ஹவு ஹீ பிகம்ஸ் தி ஆல்மோஸ்ட் த மெயின் ஹெட் மாதிரி பண்ணுறாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஆல் பிக் ஸ்டார்ஸ் ஆர் தேர். நேம் இட் மாதவன், ரன்வீர் சிங், சஞ்சய் தத், அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம யாருங்க, நம்ம மாடல் ஆக்டர், ஐ ஃபர்காட் ஹிஸ் நேம். ஐயோ வரமாட்டேங்குது ஞாபகத்தில். வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா படத்தை எடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம் நான் பார்த்துட்றேன், ஒரு படம் பேர் பார்த்துட்றேன். ஏன்னா அவர் வந்து வெரி வெரி ஹேண்ட்ஸம் டூட். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ ஏஜென்ட்டாக இருப்பார். ஐஎஸ்ஐயோட என்ன சொல்கிறது, ஹீல் பி தி மெயின் சீஃப். சாரி, அர்ஜுன் ராம்பால். எஸ்ங்க, அர்ஜுன் ராம்பால். அண்ட் முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன், சாரி, அக்ஷய் கண்ணா. அவர் தான் பார்த்தீங்கன்னா ரேமான் பாய். சம பேரில் அவர் தான் மெயின் டானாக இருப்பார். டான் பொலிட்டிக்கல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்ட்ரோலே வந்து பாகிஸ்தானில் அவர் தான் வச்சுருப்பார். அண்ட் இந்த பொண்ணு சாரா அர்ஜுன் யார் தெரியுமா? நம்ம இந்த படத்தில் பண்ணாங்களே, மணிரத்னம் சார் படத்தில் அவங்க வந்து சின்ன வயசில் நடித்தா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வத்தில் நடிச்சிருக்கான். இந்த படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருக்கான். வெரி க்யூட். ஷி வில் பி பேசிக்லி தி பொலிட்டிக்கல் லீடர் ஆஃப் பாகிஸ்தான், தட் இஸ் ராகேஷ் பேடியோட பொண்ணாக இருப்பான். அதை வந்து இவர் நம்ம ஹீரோ வந்து கரெக்ட் பண்ணி எப்படிலாம் பண்ணுறது தான் ஸ்டோரிங்க. அல்டிமேட்லி தி what do you call, the action is simply raw, ரொம்ப ராவாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரியல் இன்சிடென்ட்ஸ் அதான் இந்த ஹைஜாக்கிங், அப்புறம் வந்து இந்த தாஜோட அந்த இது பண்ணாங்களே, அட்டாக் பண்ணாங்களே 26/11 இன் மும்பை, அதை பற்றிலாம் எப்படிலாம் இவங்கெல்லாம் பார்த்துருக்காங்க சொல்லி தான் இந்த படத்துலேயே வந்து எடுத்திருக்காங்க. இன்னமும் அதை வந்து எப்படிலாம் நம்ம ஆளுங்க துரத்துறாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் we go as spy over there. பட் யாருக்குமே தெரியாது. அவங்களோடயே இருந்து அவங்கள வந்து கழுக்கிறது தான் மோஸ்ட்லி திஸ் பாகிஸ்தானிஸ். நம்ம சொல்லக்கூடாதுங்க வேறு தேசத்தை பற்றி. பட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெறித்தனமான ஒரு ஜீவன்கள். அவங்களுக்கு வந்து இந்தியாவை எப்படியாச்சும் போட்டு அழிக்கணும்னு. பட் நம்மக்கிட்ட ஆண்டவர் இருக்கிறனால ஏதோ நல்லபடியாக நடந்திருக்கு. அஃப்கோர்ஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு தி பொலிட்டிக்கல் திங், பட் அந்த ஃபிலிமோட பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி ரா மூவி, வெரி ஃபென்டாஸ்டிக்லி ஆக்டட். இதோட கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் படத்தை பாருங்கள். அஃப்கோர்ஸ் இட் இஸ் எடிட்டட் பிகாஸ் ஆஃப் தி ஆக்ஷன் சீக்வன்சஸ், பிளட் இதெல்லாம் சொல்லிட்டு. ஸோ எஸ், இஃப் யூ ஆர் ஆக்ஷன் லவர், ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் திஸ் மூவி. யூ வில் டெஃபினெட்லி லைக் இட்.
ஓகே, இதோட செகண்ட் பார்ட் வரப்போகுதுங்க. இதுதான் அதான் நம்ம பாகுபலி மாதிரி கன்க்ளூஷன் மாதிரி அந்த மாதிரி ஒரு துவந்தாரோட அந்த கன்க்ளூஷன் வரப்போகுது. ஸோ டூ வாட்ச் த மூவி அண்ட் லெட் மீ நோ. எனிவேஸ், ஹோப் யூ லைக் மை வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எஸ், உங்கள் கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. Anyways, thank you so much. I hope you like my review. Until next time, this is Tata. Bye bye. Love you all from actor Arvind Kat. Cheers.